अभी मुझे यह बताया कि कोकोनट के फार्मर्स थोड़े परेशान है क्योंकि एक नई डिसीज कोई आई है कुछ सालों से जो कोकोनट को नुकसान पहुंचा रही है। मैं दिल्ली जाते ही वैज्ञानिकों की एक टीम भेजूंगा ताकि रिसर्च करके इस बीमारी का इलाज निकाला जा सके। இப்போது மேடையிலே எனக்கு ஒரு தகவல் தரப்பட்டது. அந்த தகவல் என்னவென்றால், தென்னை விவசாயிகள் ஒரு புதிய பிரச்சனையில் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பூச்சி தாக்குதல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு சரியான நிவாரணம் இல்லை. நான் டெல்லி சென்றதும் அங்கிருந்து ஒரு விஞ்ஞானிகள் குழுவை இங்கே அனுப்பி உங்கள் பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண்பதற்கு ஏற்பாடு செய்வேன். मुझे यहाँ ये भी बताया कि मैंगो काफी होता है लेकिन इस बार रेट काफी कम थे। हमने एक नई योजना उसके लिए बनाई है। तमिलनाडु सरकार के साथ मिलकर उस योजना का भी अगले साल हम लाभ देंगे ताकि किसानों को फार्मर्स को पूरी कीमत मिल सके। எனக்கு இங்கே மாம்பழ வியாபாரிகள் ஒரு பிரச்சனையை சொன்னார்கள். நிறைய விளைந்திருக்கிறது, ஆனால் சரியான விலை கிடைக்கவில்லை என்ற தகவலை சொன்னார்கள். அந்த பிரச்சனை, அதற்காக ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். மாநில அரசோடு இணைந்து அடுத்த வருடம் முதல் இதை போன்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராதபடி நாங்கள் பார்த்துக் கொள்வோம். प्रधानमंत्री श्रीमान नरेंद्र मोदी जी का लक्ष्य है किसानों की आय में वृद्धि, इसके लिए उत्पादन बढ़ाना, उत्पादन की लागत घटाना, उत्पादन के ठीक दाम देना, नुकसान हो जाए तो उसकी भरपाई करना इसमें शामिल है। பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க விரும்புகிறார். அதற்காக செய்ய வேண்டியது என்ன? விவசாயத்தின் உற்பத்தி செலவை குறைத்தல், அதற்கு சரியான விலை கொடுத்தல், ஒருவேளை இயற்கை உட்பாதங்களால் அதற்கு பாதிப்பு ஏற்பட்டால் சரியான இழப்பீடு வழங்குதல் போன்ற அனைத்து செயல்களையும் எங்களுடைய அரசு ஒரு திட்டத்தின் மூலமாக செயல்படுத்துகிறது.